ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நவம்பர் 26, 2020 ஹிந்து நியூஸ் பேப்பர் அனாலிசிஸ் தான் பார்க்க போகிறோம். உங்களுக்கு நோட்ஸ் வேணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் டெலிகிராம் சேனலோட லிங்க் இருக்கு, ஜாயின் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் நியூஸ் பார்த்துடலாம். சைனா ஸ்லாம்ஸ் இந்தியாஸ் பேன் ஆன் 43 மோர் அப்ளிகேஷன்ஸ். நம்ம நேற்று பார்த்தோம், மினிஸ்ட்ரி ஆஃப் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி 43 மொபைல் அப்ளிகேஷன்ஸை வந்து பேன் பண்ணியிருப்பாங்க. எதுக்காக அப்படின்னா நேஷனல் செக்யூரிட்டி ரீசன்ஸ்க்காக. இந்த நடவடிக்கைக்கு சைனா வந்து எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. ஏன்னா பேன் பண்ண எல்லா அப்ளிகேஷனுமே சைனீஸ் கம்பெனிஸோடது தான். சைனா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நேஷனல் செக்யூரிட்டி அப்படிங்கிற பேர்ல இந்தியா சைனாவோட மொபைல் அப்ளிகேஷனை மட்டுமே பேன் பண்ணிட்டு இருக்காங்க, அவங்க வந்து டிஸ்கிரிமினேட்டரியா நடந்துக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா பாத்தீங்கன்னா ஜூன்லயும் செப்டம்பர்லயும் கூட நிறைய அப்ளிகேஷன்ஸை வந்து பேன் பண்ணியிருப்பாங்க. டிக்டாக், பப்ஜி, இந்த மாதிரி ஒரு 200 சைனீஸ் அப்ளிகேஷனை இது வரைக்கும் பேன் பண்ணியிருக்காங்க. நம்ம எல்லாருக்குமே தெரியும், சைனாக்கும் இந்தியாவுக்கும் லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோல்ல ஃபேஸ் ஆஃப்ஸ் வந்து போயிட்டு இருக்கு. இது கூட இந்த பேனுக்கு வந்து ஒரு ரீசன் தான். சைனா அவங்களோட மீடியால இந்தியா கூட நடந்துட்டு இருக்க இந்த மிலிட்ரி ஃபேஸ் ஆஃப்ஸ் பத்தி எதுவுமே போடுறது கிடையாது. ஆனா இந்த மொபைல் அப்ளிகேஷனை பேன் பண்ணதை மட்டும் அவங்களோட மீடியாஸ்ல வந்து பெருசா வந்து போட்டிருக்காங்க. இப்போ மினிஸ்ட்ரி ஆஃப் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி இந்த பேனை வந்து பண்ணியிருக்காங்க. அவங்க ஒரு ஆக்டுக்கு கீழே பர்டிகுலரா ஒரு செக்ஷன் மூலமா இந்த பேனை வந்து பண்ணியிருப்பாங்க. அந்த ஆக்ட் என்ன, அந்த செக்ஷன் என்ன அப்படின்னு கீழே கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. ரிஃபைனிங் ட்ரேட் யூனியன் ஸ்ட்ராட்டஜிஸ் டு ஸ்ட்ரைக் எ சோட். இந்த எடிட்டோரியல்ல எதை பத்தி பேசியிருக்காங்க அப்படின்னா, இன்னைக்கு ஒரு 10 சென்ட்ரல் ட்ரேட் யூனியன்ஸ் நேஷனல் வைட் ஸ்ட்ரைக் வந்து பண்ண போறாங்க. எதுக்காக அப்படின்னா, கவர்மெண்டோட பாலிசிஸ் பீப்புளுக்கு அகெயின்ஸ்டா இருக்கு, முக்கியமா லேபர்ஸ் ஒர்க்கர்ஸ்க்கு அகெயின்ஸ்டான பாலிசியா இருக்கு அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. அதுக்கு மெயினா அவங்க 2 ரீசன்ஸ் கொடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட், லேபர் கோட்ஸ். லேபர் கோட்ஸ் பத்தி ஏற்கனவே நம்ம பார்த்திருக்கோம். அதாவது நம்ம கண்ட்ரில இதுக்கு முன்னாடி நிறைய லேபர் லாஸ் இருந்துச்சு. ஒரு 44 அந்த மாதிரி நிறைய லேபர் லாஸ் வந்து இருந்துச்சு. இந்த லேபர் லாஸ் எல்லாம் அப்படியே கோடிஃபை பண்ணி ஒரு 4 கோட்ஸா வந்து கொண்டு வந்திருக்காங்க. அதாவது இப்போ லானா அதுல ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான் இருக்கும். இதே ஒரு 10 லா இருக்கு அப்படின்னு வைங்களேன், ஒரு 10 ஆக்ட் இருக்கு. அந்த 10 ஆக்டையும் சேர்த்து நம்ம ஒரே ஒரு லாவா கொண்டு வரோம் அப்படின்னா அதுதான் வந்து நம்ம கோட் அப்படின்னு சொல்லுவோம். இப்ப பாத்தீங்கன்னா லேபர் கோட்ஸ் வந்து 4 வந்து கொண்டு வந்திருக்காங்க. கோட் ஆன் வேஜஸ். இப்ப வேஜஸ் சம்பந்தமா முன்னாடி இருந்த எல்லா ஆக்டையும் ஒன்னாக்கி கோட் ஆன் வேஜஸ் அப்படின்னு கொண்டு வந்திருக்காங்க. இதே வந்து கோட் ஆன் சோசியல் செக்யூரிட்டி அப்படின்னா சோசியல் செக்யூரிட்டி சம்பந்தமா இருக்க எல்லா ஆக்டும், ஃபார் எக்ஸாம்பிள் இன்சூரன்ஸ் ஆக்ட், அதுக்கப்புறமா பென்ஷன் ஆக்ட், இந்த மாதிரி ஒரு 9 ஆக்டை சேர்த்து கோட் ஆன் சோசியல் செக்யூரிட்டி அப்படின்னு ஒன்னா கொண்டு வந்திருக்காங்க. இப்ப பாத்தீங்கன்னா இதுல 4 இருக்கா. இந்த 4ல ஃபர்ஸ்ட் கோட் ஆன் வேஜஸ், இதை வந்து போன இயரே பார்லிமெண்ட்ல பாஸ் பண்ணிட்டாங்க. இப்போ மிச்சம் இருக்க 3 இப்பதான் பார்லிமெண்ட்ல வந்து கொண்டு வந்திருக்காங்க. நம்ம போன வாரம் கூட ஒரு நியூஸ் ஆர்டிக்கல் வந்து படிச்சோம். இந்த சோசியல் செக்யூரிட்டி கோடுக்கு ஒப்பீனியன்ஸ் வந்து கேட்டிருக்காங்க மினிஸ்ட்ரி அப்படின்னு படிச்சோம். இப்போ இந்த ட்ரேட் யூனியன்ஸ் எல்லாம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த கோட்ஸ் எல்லாம் லேபரோட வெல்ஃபேருக்கு இருக்க மாதிரி தெரியல, இது எல்லாமே எம்ப்ளாயர்ஸோட ஓனர்ஸோட வெல்ஃபேருக்கு இருக்கிற மாதிரி தான் இருக்கு, லேபர்ஸ்க்கு எந்த ரைட்டும் இது மூலமா கிடைக்கிற மாதிரி தெரியல அப்படின்னு ஒரு கன்சர்ன் வந்து வச்சிருக்காங்க. அடுத்து 2வது அவங்க சொல்லியிருக்க விஷயம் என்னன்னா, இந்த COVID-19 இந்த லாக்டவுன் பீரியட்ல மைக்ரண்ட் ஒர்க்கர்ஸ், அதுக்கப்புறமா இன்ஃபார்மல் ஒர்க்கர்ஸ், இவங்க எல்லாமே ரொம்ப கஷ்டத்தை வந்து பட்டிருக்காங்க. அவங்களுக்கு வந்து கவர்மெண்ட் அடிக்குவேட் ரிலீஃப் வந்து கொடுக்கல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த லேபர் கோட்லயே நிறைய பாசிட்டிவான விஷயங்களும் இருக்கு, அதையும் இந்த எடிட்டோரியல்ல வந்து மென்ஷன் பண்ணிருக்காங்க. இந்த லேபர் கோட்ல வந்து என்ன லேபர் ரைட்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்கன்னா, யூனிவர்சல் மினிமம் வேஜ், அதாவது கண்ட்ரி ஃபுல்லா ஒரு வேலை பாக்குறாங்க அப்படின்னா அந்த வேலைக்கு மினிமமா இவ்வளவு சம்பளம் கொடுக்கணும் அப்படின்னு ஸ்டாண்டர்டா வந்து பிக்ஸ் பண்றதுக்கான ப்ரொவிஷன்ஸ் வந்து இருக்கு. அதுக்கப்புறமா ட்ரேட் யூனியன்ஸ், இந்த லேபர் யூனியன்ஸ் இருக்குல்ல, இவங்களுக்கெல்லாம் ஸ்டாட்டுட்டரி ரெகக்னேஷன் கொடுக்குற ஒரு ப்ரொவிஷன் இருக்கு. ஸ்டாட்டுட்டரி அப்படின்னா லாஃபுல்லா லீகலா அவங்களுக்கு வந்து அங்கீகாரம் வந்து கொடுக்கறதுக்கான ப்ரொவிஷன் வந்து இருக்கு. அதுக்கப்புறமா எம்ப்ளாய்மெண்ட் கான்ட்ராக்ட்ஸ் வந்து ஃபார்மலைஸ் பண்றது, சோசியல் செக்யூரிட்டி ஸ்கீம்ஸ் வந்து எல்லா இன்ஃபார்மல் ஒர்க்கர்ஸ்க்கும் கிடைக்கிற மாதிரி பண்றது, இந்த மாதிரி நிறைய பாசிட்டிவ்ஸும் இருக்கு. ஆனா இந்த லேபர் கோட்ல இருக்கிற மேஜர் டிராபேக் என்ன அப்படின்னு இந்த லேபர் யூனியன்ஸ் எல்லாம் சொல்றாங்கன்னா, இது வந்து ரொம்ப எம்ப்ளாயர்ஸ்க்கு ஃபிளெக்சிபிலிட்டி கொடுக்குது, ஓனர்ஸ்க்கு வந்து நிறைய ஃபிளெக்சிபிலிட்டி வந்து கொடுக்குது. அவங்க ஈஸியா யாரை வேணாலும் வேலைக்கு வச்சுக்கலாம், யாரை வேணாலும் வேலையை விட்டு தூக்கலாம், அந்த மாதிரி ஃப்ரீடம்லாம் அவங்களுக்கு கொடுக்குறாங்க. அதுக்கப்புறமா அவங்க வந்து கான்ட்ராக்ட் லேபர்ஸை வந்து வேலைக்கு வைக்கிறதுக்கு அவங்களுக்கு ஃப்ரீடம் வந்து கொடுக்குது. அதுக்கப்புறமா அன்ரெகுலேட்டட் ஃபிக்ஸ்டு டேர்ம் எம்ப்ளாய்மெண்ட்,
ஓனர்ஸ் நினைச்சா எவ்வளோ நாள் வேணாலும் ஒருத்தங்களை வந்து வேலைக்கு வச்சுக்கலாம், இல்லை வேலையை விட்டு தூக்கிடலாம். இந்த மாதிரி எம்ப்ளாயர்ஸ் தான் இந்த லேபர் கோட் வந்து நிறைய ஃப்ரீடம் வந்து கொடுக்குது. இதனால லேபர் ரைட்ஸ் தான் வந்து பாதிக்கப்படுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ட்ரேட் யூனியன்ஸ் வந்து இப்போ ஸ்ட்ரைக் பண்ண போறாங்க. ஏன் வந்து டைரக்டா வந்து ஸ்ட்ரைக் பண்றாங்க? இதை வந்து இந்த பிரச்சனையை வந்து சரி பண்றதுக்கு வேற எதுவும் மெஷர்ஸ் இல்லையா அப்படின்னா, இந்த ஆத்தர் வந்து ஒரு 6th ஆப்ஷன் கொடுக்குறாரு இந்த ட்ரேட் யூனியனுக்கு. அவங்க 6 வழிகளில் அவங்களோட இந்த பிரச்சனைகளை அவங்களோட இந்த குறைகளை வந்து சரி பண்ணிக்க முடியுமா. அந்த 6ம் என்னென்ன, அதுல வந்து அந்த ட்ரேட் யூனியன்ஸ் வந்து எதெல்லாம் வந்து பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பத்தி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் என்ன அப்படின்னா சோஷியல் டயலாக் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோஷியல் டயலாக்னா கவர்மெண்ட், அதுக்கப்புறமா இந்த ட்ரேட் யூனியன்ஸ் அதாவது லேபர்ஸ், அதுக்கப்புறமா இந்த இண்டஸ்ட்ரியல் ஓனர்ஸ் எம்ப்ளாயர்ஸ் இவங்கெல்லாம் சேர்ந்து பேசி எல்லாருக்கும் சாதகமான ஒரு பாலிசியை வந்து கொண்டு வருது. அவங்களோட கன்சர்னே என்ன, இப்போ கொண்டு வந்திருக்க கோட்ஸ் எல்லாமே எம்ப்ளாயர்ஸ்க்கு தான் சாதகமா இருக்கு அப்படிங்கிறது தான் அவங்களோட ஒரு குறையா வச்சிருக்காங்க. அப்ப அதெல்லாம் சரி பண்ணோம் அப்படின்னா கவர்மெண்ட், லேபர்ஸ், இந்த எம்ப்ளாயர்ஸ் 3 பேரும் பேசி சரியான ஒரு லா வந்து கொண்டு வரலாம். இந்த மாதிரி பண்ணலாம் சோஷியல் டயலாக் மூலமா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா சோஷியல் டயலாக் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து நம்ம கண்ட்ரில எஃபெக்டிவா இல்லையா. 2015ல தான் இந்தியன் லேபர் கான்ஃபரன்ஸ் அப்படின்னு ஒன்று நடந்திருக்கு. இது வந்து ஒரு சோஷியல் டயலாக் தான். 3 பார்ட்டியும் சேர்ந்து பேசுறதுக்கான ஒரு பிளாட்ஃபார்மா இது இருந்திருக்கு. ஆனா இது 2015க்கு அப்புறமா நடக்கவே இல்லையா. கவர்மெண்ட் வந்து இது எஃபெக்டிவா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அதை நிறுத்தி வச்சுட்டாங்களாம். இதனால சென்ட்ரல் லெவல்ல கவர்மெண்ட் கிட்ட பேசுறதுக்கான ஒரே பிளாட்ஃபார்ம் இந்த இந்தியன் லேபர் கான்ஃபரன்ஸ், இதுவும் இல்லாம போயிடுச்சு. ஸ்டேட் லெவல்ல இந்த மாதிரி எந்த ஒரு இன்ஸ்டிடியூஷனும் இல்லை, இருந்தாலுமே அது ரொம்ப வீக்கா தான் இருக்கு. அதனால சோஷியல் டயலாக் வந்து ஒர்க் அவுட் ஆகல. 2வது ஆப்ஷன் பொலிட்டிக்கல் லாபிங். ஃபர்ஸ்ட் லாபிங் அப்படின்னா கவர்மெண்ட்டை வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி அவங்களோட டிசிஷன்ஸை வந்து நமக்கேற்ற மாதிரி மாத்திக்கிறது, அதுதான் வந்து லாபிங் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ இந்த ட்ரேட் யூனியன்ஸ்லாம் கவர்மெண்ட் கிட்ட பேசி அவங்களோட கோரிக்கையை வச்சு கவர்மெண்ட்டை வந்து அவங்களோட பாலிசியை வந்து மாடிஃபை பண்ண வைக்கிறது. இந்த மாதிரியும் ட்ரேட் யூனியன்ஸ் வந்து நிறைய டைம் வந்து கவர்மெண்ட்க்கு வந்து சஜஷன் கொடுத்துருக்காங்களாம், நிறைய டிமாண்ட்ஸ்லாம் வச்சிருக்காங்களாம். ஆனா எதுவுமே வந்து ஒர்க் அவுட் ஆகல. இந்த COVID-19 கிரைசிஸ் டைம்ல கூட நிறைய மைக்ரண்ட் ஒர்க்கர்ஸ் பாதிக்கப்பட்டாங்கல்ல, அப்ப கூட இந்த ட்ரேட் யூனியன்ஸ் வந்து நிறைய சஜஷன், நிறைய டிமாண்ட்ஸ் வந்து வச்சிருக்காங்க. ஆனா எதுவுமே கவர்மெண்ட் வந்து கேட்கல. அதனால இந்த பொலிட்டிக்கல் லாபிங்கும் ஒர்க் அவுட் ஆகல. ஸோ 3rd ஆப்ஷன் போலாம். 3rd ஆப்ஷன் என்ன அப்படின்னா பொலிட்டிக்கல் கன்ஃபரன்டேஷன் த்ரூ அப்போசிஷன் பார்ட்டிஸ். அப்போசிஷன் பார்ட்டிஸ் மூலமா கவர்மெண்ட்டை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணது. இப்ப கவர்மெண்ட் ஒரு பாலிசி கொண்டு வராங்கன்னா கண்டிப்பா அப்போசிட் பார்ட்டிஸ் வந்து அவங்களோட வியூஸ் வந்து தெரிவிப்பாங்கல்ல. இந்த மாதிரி தெரிவிக்கிறது மூலமா கவர்மெண்டோட டிசிஷனை வந்து மாத்த வைக்கலாம். ஆனா இப்ப கவர்மெண்ட் வந்து இந்த லேபர் கோட்ஸ் வந்து பார்லிமெண்ட்ல கொண்டு வந்திருக்காங்க. இந்த டைம்ல எந்த விதமான டிபேட்ஸும் நடத்தல. கவர்மெண்ட் வந்து அவசரமா இதை வந்து பாஸ் பண்ணிருக்காங்க. ஸோ அப்போசிஷன் பார்ட்டிஸ் அவங்களோட வியூஸை வந்து பார்லிமெண்ட்ல தெரிவிக்கிறதுக்கு ஸ்பேஸ் வந்து கொடுக்கல. ஸோ இந்த ஆப்ஷனும் போச்சு. அடுத்து 4th அப்ரோச்சிங் ஜுடிஷியரி மூலமா போறது ஒரு நல்ல ஆப்ஷன் தான். ஆனா ஜுடிஷியரி வந்து ரொம்ப ஸ்லோவா இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா இந்த லாக்டவுன் பீரியட்ல மைக்ரண்ட் ஒர்க்கர்ஸ்க்கு ரிலீஃப் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பெட்டிஷன்ஸ் வந்து போட்டிருந்தாங்க. ஆனா அந்த பெட்டிஷன்ஸ் எல்லாம் விசாரிக்கிறதுக்கே சுப்ரீம் கோர்ட் வந்து ரொம்ப மாசக்கணக்கில் எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து சீக் த இன்டர்நேஷனல் லேபர் ஆர்கனைசேஷன்ஸ் இன்டர்வென்ஷன். இப்போ நம்ம கண்ட்ரி வந்து இன்டர்நேஷனல் லேபர் ஆர்கனைசேஷனுக்கு கீழே இருக்கும். இன்டர்நேஷனல் லேபர் ஆர்கனைசேஷன் தான் வேர்ல்ட்ல இருக்கிற எல்லா கண்ட்ரிக்கும் லேபர் ஸ்டாண்டர்ட்ஸ் வந்து எப்படி இருக்கணும், லேபருக்கு என்னென்ன மாதிரியான ரைட்ஸ் கொடுக்கணும் அப்படிங்கிற கைட்லைன்ஸ் வந்து கொடுக்குறாங்க. அப்போ லேபர்ஸோட ரைட்ஸ் வந்து பாதிக்கப்படும் போது லேபர்ஸ் வந்து டைரக்டா ILO கிட்ட போய் பெட்டிஷன் வந்து போடலாம். இந்த மாதிரி எங்க கவர்மெண்ட் வந்து லேபர் ரைட்ஸ் வந்து கொடுக்க மாட்டேங்கிறாங்க, நீங்க கொஞ்சம் அவங்கள வந்து சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து பெட்டிஷன் போடலாம். இதையும் வந்து இந்த ட்ரேட் யூனியன்ஸ் வந்து மே மந்த் வந்து பண்ணியிருக்காங்க. மே மந்த் வந்து ILOல போய் பெட்டிஷன் வந்து போட்டிருக்காங்க. ஏன்னா நிறைய ஸ்டேட்ல பாத்தீங்கன்னா அந்த டைம்ல லேபர் லால வந்து ரீஃபார்ம்ஸ் கொண்டு வந்தாங்க. ஒடிஷா இந்த மாதிரி ஸ்டேட்லலாம் ஒரு 8 hours ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிறத 9 hours 10 hours இந்த மாதிரி எக்ஸ்டெண்ட் பண்ணாங்க. இந்த மாதிரி நிறைய ரிஃபார்ம்ஸ் வந்து கொண்டு வந்தாங்க. இதெல்லாம் எதிர்த்து அவங்க வந்து ILOல போய் பெட்டிஷன் வந்து போட்டாங்க. ILOவும் இந்தியா கிட்ட சொன்னாங்க, நீங்க இந்த மாதிரி லேபர் ரைட்ஸை வந்து வயலேட் பண்ற மாதிரி நடந்துக்காதீங்க அப்படின்லாம் சொன்னாங்க.
இதெல்லாம் கொஞ்ச நாள் வந்து ஆறுதலா இருந்துச்சு, கொஞ்ச நாள் கவர்மெண்ட்டும் ஒன்றும் பண்ணாம இருந்தாங்க. ஆனா மறுபடியும் கவர்மெண்ட் என்ன நினைச்சாங்களோ அதை வந்து பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த லேபர் கோட் இதெல்லாம் வந்து கொண்டு வர ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து 6th ஆப்ஷன் தான் இண்டஸ்ட்ரியல் ஆக்ஷன். அதாவது இவங்களே வந்து ஆக்ஷன்ல இறங்குறது, ப்ரொடெஸ்ட் பண்றது. இப்போ வந்து ஸ்ட்ரைக் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்கல்ல, இதுதான் லாஸ்ட் ஆப்ஷன். இதுதான் வந்து இப்ப பண்ண போறாங்க, இன்னைக்கு வந்து பண்ண போறாங்க. இவங்க இந்த ஸ்ட்ரைக்கு வச்சிருக்க டிமாண்ட்ஸ் என்னெல்லாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் 7,500 டைரக்ட் கேஷ் டிரான்ஸ்ஃபர் வந்து கொடுக்கணும். ஏன்னா இந்த டைம்ல நிறைய பேர் வந்து எம்ப்ளாய்மெண்ட் இல்லாம இருக்காங்க. ஸோ நான் இன்கம் டேக்ஸ் பேயிங் ஃபேமிலி லேபர்ஸ் எல்லாருக்குமே 7,500 வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமா 10 kg ஃப்ரீ ரேஷன் பெர் பர்சன் வந்து கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. எம்ஜி நரேகா ஸ்கீமை எக்ஸ்பேண்ட் பண்ணி 200 days வந்து ஒர்க் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எம்ஜி நரேகா ஸ்கீம் நம்ம எல்லாருக்குமே தெரியும். இந்த ஸ்கீம் மூலமா 100 days வந்து ரூரல் ஹவுஸ் ஹோல்ட்ஸ்க்கு வந்து வேலை வந்து கொடுப்பாங்க. இதுல வந்து 200 days கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சேலரியும் வந்து இன்க்ரீஸ் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எப்படி ரூரல் ஏரியாஸ்ல எம்ஜி நரேகா எம்ப்ளாய்மெண்ட் ஸ்கீம் வந்து இருக்கோ அதே மாதிரி அர்பன் ஏரியாஸ்லயும் அதே போல எம்ப்ளாய்மெண்ட் கேரண்டி ஸ்கீம் வந்து கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமா ஒர்க்கர்ஸ்க்கு அகேன்ஸ்டா இருக்க இந்த லேபர் கோட்ஸை வந்து வித்ட்ரூ பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபார்மர்ஸ்க்கு அகேன்ஸ்டா இருக்க ஃபார்மர் லாஸ்ட்டை வந்து வித்ட்ரூ பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பிரைவேடைசேஷனை வந்து நிறுத்துங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கவர்மெண்ட் எம்ப்ளாய்மெண்ட் வந்து ப்ரொடெக்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. முன்னாடி இந்த பென்ஷன் ஸ்கீம்ஸ்லாம் ரிஸ்டோர் பண்ணணும் அப்படின்னு இந்த மாதிரி நிறைய டிமாண்ட்ஸ் வந்து வச்சிருக்காங்க. இப்போ இந்த ஆத்தர் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, இவங்க ப்ரொடெஸ்ட் பண்றாங்கல்ல, இந்த ப்ரொடெஸ்ட் வந்து கவர்மெண்டோட இந்த லா இதெல்லாம் மாற்ற முடியாது. இது வந்து கவர்மெண்ட்க்கு ஒரு வார்னிங் மாதிரி வேணா இருக்கலாம். எல்லாத்தையும் மாற்றணும் அப்படின்னா நல்ல ஒரு ஆப்ஷன் எது அப்படின்னா, ஃபர்ஸ்ட் இன்டர்நேஷனல் லேபர் ஆர்கனைசேஷனோட இன்டர்வென்ஷன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவங்க கிட்ட போய் மறுபடியும் நம்ம பெட்டிஷன் கொடுக்கலாம் இந்த ட்ரேட் யூனியன்ஸ். அடுத்து ஜுடிஷியல் ஆக்ஷன், ஜுடிஷியரி மூலமா போகலாம். ஏன்னா ஜுடிஷியரி வந்து ஒரு தீர்ப்பு கொடுத்தாங்கன்னா அது ரொம்ப எஃபெக்டிவா இருக்கும். ஈஸியா வந்து இந்த லாஸை வந்து ஒர்க்கர்ஸ்க்கு ஏற்ற மாதிரி மாத்துறதுக்கு ஈஸியா இருக்கும். ஸோ அப்படி போகலாம். அடுத்து மூணாவது சோஷியல் டைலாக். சோஷியல் டைலாக் அப்படிங்கிறது டெமோக்ராட்டிக் கண்ட்ரில ஒரு முக்கியமான பங்கு வகிக்குது. இதை வந்து நம்ம எஃபெக்டிவா யூஸ் பண்ணிக்கணும். சோஷியல் டைலாக் மூலமா 3 பார்ட்டிஸுமே பேசுவாங்கல்ல, கவர்மெண்ட் இருப்பாங்க, லேபர்ஸ் இருப்பாங்க, ஓனர்ஸ் எம்ப்ளாயர்ஸ் இருப்பாங்க. இந்த மாதிரி 3 பேரும் பேசி கரெக்டான லேபர் கோட்ஸை கொண்டு வரலாம், லேபர் ரைட்ஸையும் பாதுகாக்கலாம். ஸோ சோஷியல் டைலாக்கும் ஒரு எஃபெக்டிவான மெஷர் தான் அப்படின்னு. இந்த ஸ்ட்ரைக்கால எல்லாத்தையும் ஃபுல்லா மாற்ற முடியாது. இது கவர்மெண்ட்க்கு ஒரு அவேர்னஸை மட்டும் ஏற்படுத்தும். இந்த மாதிரி லேபர்ஸ்க்கு இவ்வளோ டிமாண்ட்ஸ் இருக்கு அப்படிங்கிறத பத்தி ஒரு அவேர்னஸ் ஏற்படுத்தும் கண்டிப்பா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து ஜாப்ஸ், எக்ஸ்போர்ட்ஸ் அண்ட் த ட்ரேட் பேக்ட்ஸ் லிங்க். இந்த எடிட்டோரியலை பி சிதம்பரம் ஃபார்மர் ஃபினான்ஸ் மினிஸ்டரும் எழுதியிருக்காரு. ஸோ இது வந்து இம்பார்ட்டன்டான எடிட்டோரியல் தான். இவர் வந்து ஃபார்மர் ஃபினான்ஸ் மினிஸ்டர் அண்ட் அப்போசிட் பார்ட்டி லீடர் அப்படிங்கிறதுனால கண்டிப்பா ரூலிங் பார்ட்டியை பத்தியும் கொஞ்சம் நெகட்டிவா எழுதியிருப்பாரு. அதை நம்ம விட்டுறணும். என்ன மாதிரியான ஃபேக்ட்ஸ் இருக்கு அப்படிங்கிறத மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். இந்த எடிட்டோரியல் வந்து எதை பேஸ் பண்ணி எழுதியிருக்காங்க அப்படின்னா, நம்ம ரீசெண்டா வந்து ஒரு விஷயத்த பத்தி எடிட்டோரியல் வந்து அடிக்கடி பார்த்துட்டு இருக்கோம்ல, RCEP அக்ரிமெண்ட். இது வந்து ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட். இந்த அக்ரிமெண்ட்ல இருந்து இந்தியா வெளியே வந்திருந்தாங்க. அதுக்கப்புறமா நம்மளோட எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டர் என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா, ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் இந்த மாதிரி மற்ற கண்ட்ரிஸ் கூட போடுற ட்ரேட் அக்ரிமெண்ட்ஸ்லாம் நெகட்டிவா தான் இருக்கு, அதனாலதான் நம்ம கண்ட்ரியோட எக்கனாமிக் க்ரோத் வந்து கம்மியா இருக்கு அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருந்தாரு. இதை பத்தி நம்ம நிறைய டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அதை பேஸ் பண்ணி தான் இவங்களும் எழுதியிருக்காங்க. இந்த ஹெட்டிங்கே பாருங்க, ஜாப்ஸ், எக்ஸ்போர்ட்ஸ், ட்ரேட் பேக்ட்ஸ், அதாவது ட்ரேட் அக்ரிமெண்ட்ஸ். ஜாப்புக்கும் எக்ஸ்போர்ட்ஸ்க்கும் ட்ரேட் அக்ரிமெண்ட், இந்த 3க்கும் என்ன லிங்க் அப்படிங்கிறத பத்தி தான் பேசியிருக்காங்க. 2020-21ல இந்தியாவோட எக்கனாமிக் growth 23.9% வந்து கம்மியா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. RBIயோட ரிப்போர்ட் படி இன்னும் இந்தியாவோட எக்கனாமி 10% வந்து நெக்ஸ்ட் வந்து கம்மியாகும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த மாதிரி எக்கனாமிக் growth வந்து கம்மியாகிறத நம்ம ரிசெஷன் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது நம்ம கண்ட்ரில எக்கனாமிக் ஆக்டிவிட்டிஸ் வந்து டவுன் ஆயிட்டு இருக்கு அப்படிங்கிறது தான் நம்ம ரிசெஷன் அப்படின்னு சொல்லுவோம். எக்கனாமிக் ஆக்டிவிட்டிஸ்னா என்ன? ப்ரொடக்ஷன், ட்ரேட், இம்போர்ட், எக்ஸ்போர்ட், இந்த மாதிரி எல்லா இடத்துலயும் வந்து நமக்கு டவுன்ஃபால் இருக்கு அப்படின்னா அதுதான் வந்து நம்ம ரிசெஷன் அப்படின்னு சொல்லுவோம். இந்தியா வந்து இப்போ எக்கனாமிக்கலா ரிசெஷன் அப்படிங்கிற ஒரு சிச்சுவேஷன்ல தான் இருக்கு. இண்டிபெண்டன்ட் வாங்கினதுக்கு அப்புறமா இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் இந்தியாவுக்கு இப்பதான் வருது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இப்போ இந்தியா ரிசெஷன்ல இருக்கு அப்படின்னு சொன்னா ஒரு ஆவரேஜ் சிட்டிசனுக்கு அது புரியாது. ஆவரேஜா வந்து இப்போ நார்மலா வந்து நம்ம நியூஸ் பேப்பர் படிக்கிறோம், இப்போ எக்ஸாம்க்குலாம் ப்ரிப்பேர் பண்ணல அப்படின்னா நம்ம ரிசெஷனா என்ன ரிசெஷனோ அப்படின்ட்டு நம்ம அந்த நியூஸை வந்து அப்படியே தள்ளி விட்டுட்டு போயிடுவோம். ஆனா எப்போ வந்து
ஒரு ஆவரேஜ் இந்தியனுக்கு எக்கனாமிக் ரிசெஷன்ல நம்ம நாடு இருக்கு அப்படிங்கிறது புரியும்னா அவங்க வீட்டுல அவங்களோட பையனுக்கு வேலை போகும்போது, அவங்களோட பையனுக்கு வேலை கிடைக்காம இருக்கும்போது, நிறைய இண்டஸ்ட்ரீஸ் வந்து க்ளோஸ் ஆகி இருக்கும்போது, நிறைய கடைகள் வந்து மூடப்படும் போதுதான் ஒரு ஆவரேஜ் இந்தியனுக்கு தெரிய வரும். அதுக்கு முன்னாடி அவங்களுக்கு வந்து தெரிய வராது. சோ இந்தியா வந்து எக்கனாமிக் ரிசெஷன்ல தான் இப்ப இருக்கு. இப்ப பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி எக்கனாமிக் ரிசெஷன் வர்றதுக்கு மேஜரான ரீசன் ஜாப் லாஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சம் ஃபேக்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. 2018ல இருந்தே நம்ம கண்ட்ரில நிறைய ஜாப் லாஸ் வந்து நடந்துட்டு இருக்கு. ஏன்னா எக்கனாமி அப்போ ரொம்ப ஸ்லோ டவுனா தான் போயிட்டு இருந்துச்சு. இந்த டைம்ல நம்ம கண்ட்ரில ஏற்பட்ட வேலை இழப்புகள் வந்து 45 வருஷத்துல நம்ம கண்ட்ரில இந்த மாதிரி வேலை இழப்புகள் வந்து வந்ததே இல்லையா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்ப மார்ச் 2020ல நம்ம லாக்டவுன் போட்டுட்டாங்க. இப்ப லாக்டவுன்னால இன்னும் நிலைமை மோசமாயிடுச்சு. லாக்டவுன் பீரியட்ல மட்டும் 2 கோடி பீப்புள் வந்து அவங்களோட வேலையை இழந்திருக்காங்க. இது வந்து என்ன விதமான வேலையா இருக்கலாம், ஆபீஸ்ல வேலை பார்த்துருக்கவங்களா இருக்கலாம், இல்ல கான்ட்ராக்ட் லேபர்ஸா இருக்கலாம், கேஷுவல் ஒர்க்கர்ஸ் வேலை இருக்கும்போது மட்டும் போவாங்க, ஏதாவது கட்டட வேலை இந்த மாதிரி போவாங்க, இந்த மாதிரி கேஷுவல் ஒர்க்கர்ஸா இருக்கலாம். இந்த மாதிரி எல்லா செக்டார்ஸ்லயும் வந்து வேலை இழப்புகள் வந்து இந்த லாக்டவுன் பீரியட்ல வந்து இருந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு கண்ட்ரியோட எக்கனாமி எப்படி இருக்கு, நல்லா இருக்கா, க்ரோத் ஆகிட்டு இருக்கா, இல்ல டவுனா போயிட்டு இருக்கா அப்படிங்கறத கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு டெஸ்ட் என்னன்னா, அவங்க வந்து எல்லாருக்கும் சஃபிஷியன்டான வேலை இருக்கா அப்படிங்கிறது தான் ஃபர்ஸ்ட் பார்ப்பாங்களாம். அந்த பீப்புளுக்கு வந்து கரெக்டான வேலை இருக்கா, அந்த கண்ட்ரில இருக்க எல்லாருக்கும் கரெக்டான இன்கம்ஸ் வந்து வருதா, எல்லாருக்கும் வாழ்வாதாரம் இருக்கா, எல்லாமே மூணுமே ஒரே விஷயம்தான். வேலை இருந்தா தானே இன்கம் வரும், வேலை தானே நமக்கு ஒரு வாழ்வாதாரத்தை தரும். ஸோ இதை தான் வந்து ஃபர்ஸ்ட் வந்து பார்ப்போம், ஒரு கண்ட்ரி நல்லா இருக்கா இல்லையா அப்படிங்கிறத பாக்குறதுக்கு. இப்போ நம்ம கண்ட்ரி எப்படி இருக்கு அப்படின்னா, நிறைய பேர் வேலை இருந்ததுனால எல்லாரும் என்ன நினைக்கிறாங்கன்னா, என்ன வேலை கொடுத்தாலும் செய்யலாம் அப்படிங்கிற ஒரு சிச்சுவேஷன்ல தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுக்கு வந்து ஆதாரமா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இப்போ எம்ஜி நரேகா ஒர்க்ஸ் வந்து நம்ம கேள்விப்பட்டிருக்கோம், 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டம். இந்த வேலை வாய்ப்பு திட்டத்துக்கு கீழே என்ன வேலை கொடுப்பாங்க, ரொம்ப கஷ்டமான வேலை தானே கொடுப்பாங்க. ரொம்ப வெயில்ல நின்று எதையாவது தூர் வாடுறது, ரோடு வந்து சரி பண்ணது, இந்த மாதிரி ரொம்ப கஷ்டமான வேலை தான் கொடுப்பாங்க. இப்போ இந்த லாக்டவுன் பீரியட்ல மட்டும் இந்த எம்ஜி நரேகாக்கு கீழே எங்களுக்கு வேலை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி இருந்ததை விட 11 கோடி பீப்புள் வந்து கேட்டிருக்காங்களாம். அப்ப இதுல இருந்து என்ன தெரியுது, பீப்புள்லாம் வேலை இல்லாம இருக்காங்க, என்ன வேலை கொடுத்தாலும் செய்வோம் அப்படிங்கிற நிலைமையில இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த 11 கோடி பீப்புள் எம்ஜி நரேகாக்கு கீழே வேலை கேட்டிருக்காங்க அப்படின்னு சொன்னாங்கல்ல. இந்த 11 கோடி பேரை எங்க கம்பேர் பண்ணிருக்காங்கன்னா, இப்ப ஷேர் மார்க்கெட்ல இருக்கிற பெரிய டாப் கம்பெனிஸ் இருப்பாங்கல்ல, இந்த டாப் கம்பெனிஸ் எல்லாம் சேர்ந்து எவ்வளவு பேரை வேலைக்கு எடுப்பாங்களோ அவங்களோட எண்ணிக்கையை விட 20 மடங்கு இந்த எண்ணிக்கை வந்து அதிகமா இருக்கு. ஸோ அப்போ அவ்வளோ பேர் எம்ஜி நரேகாக்கு கீழே வேலை தாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ நம்மளோட எக்கனாமியை ரிகவர் பண்றதுக்காக நம்ம ஏதாவது நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னா நம்ம பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னா, ஜாப்ஸை வந்து ரிகவர் பண்ணணும், எல்லாருக்கும் வந்து வேலை கொடுக்கணும், அதுக்கப்புறமா புதுசா வெல் பேயிங் ஜாப்ஸை வந்து கிரியேட் பண்ணணும். இதுதான் வந்து கரெக்டான சொல்யூஷனா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுக்கு வந்து ஒரு ரிப்போர்ட்டும் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. எக்கனாமிக் சர்வே 2016-17ல மென்ஷன் பண்ண ஸ்டேட்மெண்ட் தான் இது. இது இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு பாருங்க. இப்போ வந்து 10 லேக், இப்போ வந்து கவர்மெண்ட் 10 லேக் வந்து லோன் கொடுக்குறாங்களாம் 4 கம்பெனிஸ்க்கு. 4 கம்பெனிக்கும் தனித்தனியா 10 லேக் கொடுக்குறாங்க. இதுல ஃபர்ஸ்ட் கம்பெனி யாரு அப்படின்னா, ஸ்டீல் மேனுஃபேக்சரிங் கம்பெனி. எதுக்காக லோன் கொடுக்குறாங்க அப்படின்னா, அவங்களோட கம்பெனியோட கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட்காக, முதலீடுக்காக கொடுக்குறாங்க. அப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டீல் கம்பெனிக்கு 10 லட்சம் ரூபாய் கொடுக்காங்க அப்படின்னா, அந்த கம்பெனி அதை முதலீடு பண்றது மூலமா ஒரே ஒருத்தங்களுக்கு புதுசா வேலை கொடுக்கலாமா. இதே வந்து ரெண்டாவது யாருக்கு கொடுக்க போறாங்க அப்படின்னா, ஆட்டோமொபைல் மேனுஃபேக்சரருக்கு லோன் கொடுக்குறாங்க. அந்த ஆட்டோமொபைல் மேனுஃபேக்சரர் அந்த 10 லேக் ருபீஸை அவரோட பிசினஸ்ல போடுறது மூலமா புதுசா 3 பேருக்கு வேலை கொடுப்பாராம். மூணாவதா வந்து லெதர் குட்ஸை வந்து உற்பத்தி பண்ணுவாங்கல்ல, தோல் பொருட்கள்லாம் உற்பத்தி பண்ணுவாங்கல்ல, இந்த ப்ரொடியூசருக்கு 10 லேக் வந்து கொடுக்குறாங்க. இவர் வந்து அவரோட ப்ரொடெக்ஷன்ல இதை வந்து போடும்போது, இந்த காசை வந்து போடும்போது அவரு 70 பேருக்கு புதுசா வேலை கொடுக்குறாரு. அடுத்து அப்பேரல் அண்ட் ஜார்மெண்ட் மேக்கர், ஜார்மெண்ட் கம்பெனிஸ்லாம் இருக்கும்ல, துணி, இந்த கம்பெனிஸ்லாம் இருக்கும்ல, இவங்களுக்கு வந்து அவங்களோட ப்ரொடக்ஷனுக்காக, பிஸ்னஸ்க்காக 10 லேக் கொடுக்கும்போது அவங்க 240 பேருக்கு புதுசா வேலை கொடுக்குறாங்களா. அந்த 240 பேர்ல 80 பேர் உமன்ஸ். அப்போ இதுல இருந்து நமக்கு என்ன தெரிய வருது, 4 பேருக்குமே நம்ம 10 லட்சம் ரூபாய் தான் கொடுத்தோம்,
நம்ம ஸ்டீல் கம்பெனிக்கு கொடுக்கும்போது அவன் ஒரே ஒரு புது வேலை வாய்ப்பை மட்டும்தான் உருவாக்கணும். இதே வந்து நம்ம லெதர் உற்பத்தி பண்றவங்களுக்கு கொடுக்கும்போது அதே 10 லட்சம் ரூபாயில நம்ம 240 பேருக்கு வேலை கொடுக்கலாம். அப்போ நம்ம எந்த செக்டார்ல இன்வெஸ்ட் பண்ணணும்னு இதுல இருந்து தெரியுதுன்னா, லேபர் இன்டென்சிவ் செக்டார்ஸ்ல வந்து இன்வெஸ்ட் பண்ணணும். லேபர் இன்டென்சிவ் செக்டார்ஸ்க்கு வந்து நம்ம அதிகமான லோன் கொடுக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. லேபர் இன்டென்சிவ் செக்டார்னா அதுதான் இந்த கார்மெண்ட் செக்டார், லெதர் உற்பத்தி பண்ற செக்டார், அதுக்கப்புறமா வேல்யூ ஆடட் அக்ரிகல்ச்சர் செக்டார். அக்ரிகல்ச்சர்ல இருந்து வர ரா மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணி அதுல இருந்து குட்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுவாங்கல்ல, இந்த மாதிரி இண்டஸ்ட்ரீஸ்ல தான் நம்ம வந்து அதிகமா இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போனா நமக்கு வேலை வாய்ப்பும் அதிகமா கிடைக்கும் நிறைய பேருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த லேபர் இன்டென்சிவ் செக்டார் பார்த்தோம்ல, இந்த லெதர் தொழிற்சாலை, அதுக்கப்புறமா ஜார்மன்கு தொழிற்சாலை, இவங்கெல்லாம் வந்து டொமஸ்டிக் மார்க்கெட்டை மட்டும் டிபெண்ட் பண்ணி இல்ல, இவங்க எக்ஸ்போர்ட் மார்க்கெட்டையும் டிபெண்ட் பண்ணி இருக்காங்க. நம்ம கேள்விப்பட்டிருப்போம், திருப்பூர்ல எல்லாம் நிறைய ஜார்மன் ஃபேக்டரிஸ் வந்து இருக்கும். இவங்க வந்து நம்ம நாட்டுக்குள்ள மட்டும் அந்த துணிகளை வந்து விற்கல, அவங்க வந்து நிறைய ஃபாரின்க்கும் வந்து என்ன பண்ணுவாங்க, எக்ஸ்போர்ட் பண்ணுவாங்க. ஃபாரின்ல இருந்து நிறைய ஆர்டர்ஸ் கிடைக்கும். ஃபாரின்ல இருந்து நிறைய ஆர்டர்ஸ் கிடைக்கும் போது நிறைய பேரை வேலைக்கு வச்சுப்பாங்க. அப்போ அவங்க டொமஸ்டிக் மார்க்கெட்டை மட்டும் நம்பி இல்ல, எக்ஸ்போர்ட் மார்க்கெட்ஸையும் தான் நம்பி இருக்காங்க. அதுக்கு எக்ஸாம்பிளா கொடுத்துருக்காங்க பாருங்க. 1/2 of the leather goods and 1/3 of the apparel produced in India are exported to other countries. நம்ம உற்பத்தி பண்ற தோல் பொருட்களை நம்ம பாதிய வேற நாடுகளுக்கு தான் எக்ஸ்போர்ட் பண்றோம். அப்ப எக்ஸ்போர்ட்டும் இங்க ரொம்ப முக்கியம். எக்ஸ்போர்ட்டும் இருந்தாதான் நம்ம எல்லாருக்கும் ஜாப் அப்படிங்கறத வந்து கொடுக்க முடியும். எக்ஸ்போர்ட் இருக்கணும் அப்படின்னா நம்ம நிறைய கண்ட்ரிஸ் கூட நமக்கு கான்டாக்ட் இருக்கணும்ல, நிறைய கண்ட்ரிஸோட மார்க்கெட்ஸை வந்து நம்ம அக்சஸ் பண்ணணும். அது வந்து ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ எக்ஸ்போர்ட் வந்து பண்ணும்போது அது மூலமா கூட நம்ம நிறைய பேருக்கு வேலை வாய்ப்பு வந்து கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ ஒரு லெதர் ப்ரொடியூசர் வந்து அவரோட பொருட்களை வெளிநாட்டுக்கு வந்து ஏற்றுமதி பண்றாரு, எக்ஸ்போர்ட் பண்றாருன்னு வைங்களேன். அவர் வந்து அந்த பொருட்களை வந்து ஷிப் மூலமா ஏற்றி அனுப்பி வைப்பாரு. அப்ப அதை ஷிப்புக்கு கொண்டு போறதுக்கு ஒரு 4-5 பேர் வேணும். அப்ப அந்த 4-5 பேருக்கு இது மூலமா வேலை கிடைக்குது. அதுக்கப்புறமா அங்க இருக்கிற கண்டெய்னர் ஸ்டேஷன், ஷிப்பிங், ஷிப் சேனலிங், போர்ட்ஸ், எக்ஸ்போர்ட் ஃபினான்ஸ் பண்றது, இந்த மாதிரி நிறைய எக்ஸ்போர்ட் பண்றதுனாலயே அதுலயே வந்து நிறைய பேருக்கு வந்து வேலை கிடைக்குது. ஸோ இந்த மாதிரி லேபர் இன்டென்சிவ் செக்டர்ல இன்வெஸ்ட் பண்ணும்போது நிறைய பேருக்கு வேலை கிடைக்குது. அதே எக்ஸ்போர்ட்டை நம்ம இன்னும் அதிகமாக்கும் போது அது மூலமா இன்னும் நிறைய பேருக்கு வேலை கிடைக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சின்ஸ் 1995ல இருந்து இந்தியா பாத்தீங்கன்னா இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிருக்கோம். மற்ற கண்ட்ரீஸ்க்கு நம்மளோட இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி வந்து கொடுத்துட்டு இருக்கோம். இந்த மாதிரி சர்வீசஸையும் எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம். அதே மாதிரி நிறைய மேனுஃபேக்சர்ட் குட்ஸையும் வந்து நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம். இந்தியா வந்து மேனுஃபேக்சர் குட்ஸ் எக்ஸ்போர்ட்ல 3rd பிளேஸ்ல இருக்கும். இதை பத்தி நம்ம அன்னைக்கே பார்த்தோம். ஃபர்ஸ்ட் யார் இருக்கா, சைனா தான் இருக்காங்க. 2வது வியட்நாம் இருக்காங்க. 3வது வந்து இந்தியா இருக்காங்க. இந்தியாவோட எக்ஸ்போர்ட் growth வந்து 12% வந்து அதிகமாயிட்டே இருக்கு இயர்லி. இப்போ 1991ல தான் நம்ம ஃபர்ஸ்ட் ட்ரேட் அக்ரிமெண்ட்ஸ்லாம் போட ஆரம்பிச்சோம். மற்ற கண்ட்ரீஸ் கூட ட்ரேட் அக்ரிமெண்ட்ஸ் வந்து போட ஆரம்பிச்சோம். அதுக்கப்புறமா நம்ம நிறைய ட்ரேட் அக்ரிமெண்ட்ஸ்லாம் போட்டிருக்கோம். நம்மளோட எக்கனாமிக் growth வந்து அதிகமாயிருக்கு. ஆனா 2014 வரைக்கும் தான் நம்மளோட எக்கனாமிக் growth வந்து அதிகமாயிருக்கு. அதுக்கப்புறமா நம்மளோட எக்கனாமிக் growth வந்து கம்மியாயிருக்கு. 2013-14ல நம்மளோட எக்ஸ்போர்ட் $314 பில்லியன் இருந்திருக்கு. இப்போ 2018-19லயும் அதே அளவு தான் நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம். அந்த அளவுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் இல்ல. இதுக்கு வந்து காரணம் இந்த கவர்மெண்டோட பாலிசிஸ் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு என்னெல்லாம் காரணம் சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஜிஎஸ்டில இருக்கிற நிறைய ஃபால்ட்ஸ், அதுக்கப்புறமா டிமானிட்டைசேஷன், அதுக்கப்புறமா நிறைய பார்டர் கண்ட்ரி ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வந்து நம்ம போட்டிருக்கோம். அதுக்கப்புறமா நிறைய லைசன்சிங் சிஸ்டம் வந்து போட்டிருக்கோம். மற்ற கண்ட்ரிஸ் வந்து நம்ம கண்ட்ரி கூட ட்ரேட் பண்ண வந்தாங்கன்னா அதுக்கு வந்து நிறைய லைசன்ஸ் வாங்கணும், இந்த மாதிரி போட்டிருக்கோம். நிறைய டாக்ஸஸ் வந்து போட்டுட்டு இருக்கோம். மற்ற கண்ட்ரிஸ் வந்து நம்ம கண்ட்ரிஸ் கூட ட்ரேட் பண்ண வரும்போது நிறைய அவங்களுக்கு வந்து டாக்ஸஸ் வந்து போட்டிருக்கோம். அதே மாதிரி எக்ஸ்போர்ட் பண்ணும்போது அதுக்கு நிறைய டாக்ஸஸ் வந்து போடுறோம். இதனாலதான் வந்து எக்ஸ்போர்ட் வந்து ரொம்ப கம்மி ஆயிட்டு இருக்கு. நம்மளோட எக்கனாமி வந்து ஸ்லோ டவுன் ஆயிட்டு இருக்கு. ட்ரேட் அக்ரிமெண்ட்ஸ் வந்து இதுக்கு காரணம் கிடையாது. ஏன்னா நம்மளோட எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டர் என்ன சொல்லியிருந்தாரு, மற்ற கண்ட்ரிஸ் கூட போடுற ட்ரேட் அக்ரிமெண்ட்ஸ் தான் எக்கனாமிக் growth வந்து குறையறதுக்கு காரணம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. கவர்மெண்டோட பாலிசிஸ் தான் காரணம், ட்ரேட் அக்ரிமெண்ட்ஸ் காரணம் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
இப்ப பாத்தீங்கன்னா நிறைய மேனுஃபேக்சரிங் கம்பெனிஸ் வந்து அவங்களோட சப்ளை செயினை நிறைய கண்ட்ரீஸ்ல வச்சிருக்காங்க. அதாவது நிறைய கண்ட்ரீஸ்க்கு அவங்களோட பொருட்களை வந்து ஏற்றுமதி பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம கண்ட்ரில இருக்கிற இண்டஸ்ட்ரியை ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படின்னா எக்ஸ்போர்ட்டை வந்து ப்ரொமோட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இப்போ ஒரு லெதர் இண்டஸ்ட்ரி வந்து இருக்கு அப்படின்னா அது மேஜரா வந்து அவங்க உற்பத்தி பண்ற பொருட்கள்ல பாதி 100 பொருட்கள் உற்பத்தி பண்றாங்க அப்படின்னா அதுல 50 பொருட்களை ஃபாரினுக்கு தான் அனுப்புறாங்க. அப்போ நம்ம எக்ஸ்போர்ட்டே பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லும் போது அவங்களால வந்து முன்னாடி மாதிரி ப்ரொடியூஸ் பண்ண முடியாது, முன்னாடி மாதிரி அவங்களுக்கு லாபம் கிடைக்காது. அப்போ ஆட்டோமேட்டிக்கலா நம்மளோட இண்டஸ்ட்ரியும் தானே க்ளோஸ் ஆக போகுது. ஸோ டொமஸ்டிக் இண்டஸ்ட்ரியை ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படின்னா எக்ஸ்போர்ட்டையும் வந்து நம்ம மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டர் என்ன சொல்றாருன்னா ட்ரேட் அக்ரிமெண்ட்ஸ் தான் எல்லாத்துக்கும் காரணம். ட்ரேட் அக்ரிமெண்ட் மூலமா இந்தியாவுக்கு எந்த பாசிட்டிவும் நடக்கிறது இல்லை, மற்ற கண்ட்ரீஸ் தான் அதனால கெயின் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. ட்ரேட் அக்ரிமெண்ட்ஸ்ல வந்து பாசிட்டிவ்ஸும் இருக்கும் நெகட்டிவ்ஸும் இருக்கும். சம் அக்ரிமெண்ட்ஸ் வந்து அந்த கண்ட்ரி அவங்களுக்கு சாதகமா பண்ணுவாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த கண்ட்ரிஸ் கூட பேசி நமக்கு சாதகமான ட்ரேட் அக்ரிமெண்ட்ஸை வந்து நம்ம போடணும். ட்ரேட் அக்ரிமெண்ட்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஏன்னா இப்ப பாத்தீங்கன்னா ட்ரேட் அக்ரிமெண்ட்ஸ் எதுக்கு போடுறோம், அந்த கண்ட்ரிக்காரன்னு சொல்லுவான் நான் வந்து என் பொருளை உன் கண்ட்ரில வித்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லுவான். நம்ம என்ன சொல்லுவோம், நானும் எங்க பொருளை உங்க கண்ட்ரில வித்துக்கிறோம் அப்படின்னு சொல்லுவோம். இதுதான் பேசிக்கா ஒரு ட்ரேட் அக்ரிமெண்ட்ல இருக்கும். இப்போ நம்ம ட்ரேட் அக்ரிமெண்டே போட மாட்டோம் அப்படின்னா நம்ம என்ன சொல்றோம், நீங்க யாரும் எங்க கண்ட்ரிக்கு வந்து விற்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டோம். ஆனா நம்ம பொருளை மட்டும் அவங்க வாங்கணும் அப்படின்னு சொன்னா அவங்க ஏத்துப்பாங்களா? பேசிக்கா யோசித்து பாருங்க, நம்ம ஏத்துப்போமா? ஏத்துக்க மாட்டோம்ல. அப்ப ட்ரேட் அக்ரிமெண்ட்ஸ் நமக்கு முக்கியம். ட்ரேட் அக்ரிமெண்ட்ஸ் இருந்தா தான் நம்ம எக்ஸ்போர்ட் பண்ண முடியும். எக்ஸ்போர்ட் பண்ணாதான் நம்மளோட டொமஸ்டிக் இண்டஸ்ட்ரியில ப்ரொடக்ஷன் வந்து நடக்கும். ப்ரொடக்ஷன் வந்து நடந்தாதான் எல்லாருக்கும் வேலை கொடுக்க முடியும். அப்ப எல்லாத்துக்குமே கனெக்ஷன் வந்து இருக்கு. அப்போ நமக்கு வந்து ஜாப் வேணும் அப்படின்னா நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணணும். எக்ஸ்போர்ட் பண்ணணும்னா நமக்கு ட்ரேட் அக்ரிமெண்ட்ஸ் வந்து முக்கியம். அதை வந்து நம்ம ஃபேவரபிளா நமக்கு சாதகமா ஏற்படுத்த வேண்டியது நம்ம கவர்மெண்டோட கடமை. நம்ம கவர்மெண்ட் தான் பேசி எடுத்து நமக்கு சாதகமான ட்ரேட் அக்ரிமெண்ட்ஸ் வந்து கொண்டு வரணும். அதை தான் வந்து சொல்லியிருக்காங்க. நேவி இன்டெக்ஸ் 2 drones on lease from the யுனைடெட் ஸ்டேட்ஸ். நம்மளோட நேவி MQ-9P Sea Guardian அப்படிங்கிற அன்மேன்ட் ஏரியல் வெஹிக்கிள், அதாவது ட்ரோன்ஸ் இருக்குல்ல, இதை வந்து யுனைடெட் ஸ்டேட்ஸ்ல இருந்து லீஸுக்காக வாங்கியிருக்காங்க. 1 வருஷம் மட்டும் யூஸ் பண்ணிட்டு திருப்பி தந்துரும்ப்பா அப்படின்னு லீஸுக்காக வாங்கியிருக்காங்க. இந்த மாதிரி லீஸ்க்கு வாங்குற ஆப்ஷனை இந்த வருஷத்தோட டிஃபென்ஸ் அக்யூசேஷன் ப்ரொசீஜர்ல தான் நம்மளோட கவர்மெண்ட் வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. எதுக்காக அப்படின்னா நம்ம 1 வருஷம் தான் அதோட யூஸ் இருக்கும். ஆனால் அதை மொத்தமாக விலை கொடுத்து வாங்கும்போது நம்மளோட எக்ஸ்பெண்டிச்சர், நம்மளோட செலவு தானே அதிகமாகுது. இப்போ செலவை வந்து கம்மி பண்ணுறதுக்காக தான் இந்த மாதிரி ஒரு ஆப்ஷனை வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து சர்வர் ஸ்நாக் ஹிட்ஸ் நியூட்ரிஷன் போர்ட்டல். நம்ம நேற்று ஒரு நியூட்ரிஷன் ஸ்கீம் பார்த்தோம்ல, நேஷனல் நியூட்ரிஷனல் மிஷன், போஷன் அபியான் அப்படின்னு சொல்லுவோம். இந்த நியூட்ரிஷன் மிஷன் வந்து எதுக்காக கொண்டு வந்திருப்பாங்க அப்படின்னா சில்ட்ரன் அண்ட் மதர்ஸ்க்கு வந்து நியூட்ரிஷன் கொடுக்கறதுக்காக கொண்டு வந்திருப்பாங்க. இதுல வந்து நிறைய டார்கெட்ஸ் வந்து வச்சிருப்பாங்க. அந்த டார்கெட்ஸ் வந்து 2020 அச்சீவ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி வச்சிருப்பாங்க. என்ன டார்கெட்ஸ் அப்படின்னா சில்ட்ரன்ஸ்க்கு இடையில இருக்கிற ஸ்டண்டிங், வளர்ச்சி குறைவு, வேஸ்டிங், வளர்ச்சிக்கு ஏற்ற எடை இல்லாம இருக்கிறது, இதெல்லாம் வந்து 2020 ஒரு டோட்டலா 6% வந்து கம்மி பண்ணணும். அதுக்கப்புறமா சில்ட்ரன்ஸ், லாக்டேட்டிங் மதர்ஸ், பிரெக்னென்ட் உமன்ஸ் இவங்க கிட்ட இருக்கிற அனிமியாவை வந்து 9% வந்து கம்மி பண்ணணும். அனிமியா அப்படிங்கிறது ரத்தத்துல வந்து ரெட் பிளட் செல்ஸ் வந்து கம்மியா இருக்கிறது. இது வந்து டார்கெட்ஸா வந்து வச்சிருந்தாங்க. இது வந்து நம்ம நேத்தே பார்த்தோம். இந்த மிஷன் வந்து எப்படி செயல்படுது, எல்லா சில்ட்ரன்ஸ் எல்லா மதர்ஸ்க்கும் வந்து அவங்களோட நியூட்ரிஷனை வந்து இம்ப்ரூவ் பண்றதுக்கு தேவையான பொருட்கள் வந்து போய் சென்றடையுதா, இதெல்லாம் வந்து சூப்பர்வைஸ் பண்றதுக்காக கவர்மெண்ட் வந்து ஒரு போர்ட்டல் வந்து வச்சிருக்காங்க. அந்த சாஃப்ட்வேரோட நேம் என்னன்னா இன்டகிரேட்டட் சைல்டு டெவலப்மெண்ட் சர்வீஸ் காமன் அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர். இதை வந்து USA-ல இருக்கிற ஒரு கம்பெனி தான் டெவலப் பண்ணி கொடுத்துருக்காங்க. இது மூலமா என்ன பண்றாங்க அப்படின்னா ரெக்கார்ட் அண்ட் மானிட்டர் டெலிவரி ஆஃப் சர்வீசஸ் டு சில்ட்ரன் அண்ட் மதர்ஸ் அக்ராஸ் நியர் 7 lakh அங்கன்வாடிஸ். இப்போ நம்ம அங்கன்வாடிஸ் மூலமா தானே சத்து மாவு வாங்குவோம். அதுக்கப்புறமா நிறைய சத்து மருந்தெல்லாம் அடிக்கடி கொடுப்பாங்க, டானிக் இந்த மாதிரிலாம் கொடுப்பாங்க சில்ட்ரன்ஸ்க்கு. அதுக்கப்புறமா லாக்டேட்டிங் மதர்ஸ்க்கும் இந்த மாதிரி சத்து மாவுலாம் கொடுப்பாங்க. இந்த மாதிரி சர்வீசஸ்லாம் அவங்களுக்கு ஒழுங்கா போய் சேருதா அப்படிங்கிறத வந்து இந்த போர்ட்டல் மூலமா தான் கவர்மெண்ட் வந்து சூப்பர்வைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அங்க இருக்கிற அங்கன்வாடி ஒர்க்கர்ஸ் வந்து எல்லா டேட்டாஸையும் இந்த போர்ட்டல்ல வந்து அப்லோட் பண்ணி வைக்கணும்.
இந்த மாதிரி தான் போயிட்டு இருந்திருக்கு. இப்போ இந்த போர்ட்டல் ஒரு 3 months நிறைய ஸ்டேட்ஸ்ல வந்து ஒழுங்கா ஒர்க் ஆகுறது இல்லையா. இந்த மாதிரி ஒழுங்கா ஒர்க் ஆகாததுனால கவர்மெண்டால ஒழுங்கா சூப்பர்வைஸ் பண்ண முடியாதுல, எப்படி வந்து போயிட்டு இருக்கு, எல்லாருக்கும் போய் சேருதா, இன்னும் எவ்வளவு பேருக்கு வந்து இந்த மாதிரி நியூட்ரிஷனல் சப்ளிமெண்ட்ஸ் வந்து கொடுக்கணும். ஏன்னா புதுசா குழந்தைங்க பிறந்திருப்பாங்க, புதுசா வந்து பிரெக்னெண்டா இருப்பாங்க, இவங்க எல்லாம் எவ்வளவு பேர் இருக்காங்க, இவங்களுக்கு என்ன மாதிரியான நடவடிக்கைகள், என்ன மாதிரியான நியூட்ரிஷனல் இன்டர்வென்ஷன் வந்து நம்ம எடுக்கணும், இதெல்லாம் வந்து ஒழுங்கா பார்க்க முடியாது இந்த லாக்னால அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பாத்தீங்கன்னா இப்போ இந்த லாக்டவுனால ஹங்கர் அண்ட் பாவர்ட்டி வந்து நம்ம கண்ட்ரில ரொம்ப அதிகமாயிருக்கு. இந்த மாதிரி டைம்ல இந்த போர்ட்டலோட தேவை வந்து ரொம்ப அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கவர்மெண்ட் சைட்ல இருந்து சைல்ட் டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட் ஆஃபீஸர் கம்ப்ளைண்ட் என்ன சொல்லியிருக்காருன்னா, இப்போதைக்கு நாங்க இந்த மானிட்டரிங் ஆக்டிவிட்டீஸை வாட்ஸ்அப் மூலமா பண்ணிட்டு இருக்கோம். ஸோ எல்லா அங்கன்வாடிஸ்ல இருந்தும் என்ன நடக்குது அப்படிங்கிற போட்டோஸ் எல்லாமே வாட்ஸ்அப் மூலமா அப்லோட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ எல்லாமே வந்து ஸ்மூத்தா தான் போயிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. அடுத்து பிரைம் மினிஸ்டர் டு லே ஃபவுண்டேஷன் ஃபார் நியூ பார்லிமெண்ட் பில்டிங். நியூ பார்லிமெண்ட் பில்டிங்கான ஃபவுண்டேஷனை வந்து நெக்ஸ்ட் மந்த் December 10 அந்த மாதிரி நம்மளோட பிரைம் மினிஸ்டர் மோடி வந்து லே பண்ண போறாரு அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்காங்க. ஏற்கனவே இருந்த பில்டிங் பாத்தீங்கன்னா ஸ்பேஸ் பத்தல, நிறைய செக்யூரிட்டி இஷ்யூஸ்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு புதுசா வந்து கட்ட போறாங்க. முன்னாடி இருந்த பில்டிங் வந்து பிரிட்டிஷ் பீரியட்ல கட்டின ஒரு பில்டிங். இதை வந்து யாரு டிசைன் பண்ணிருப்பா அப்படின்னா எட்வின் லியூட்டன்ஸ், ஹெர்பர்ட் பேக்கர், இவங்க 2 பேர் தான் டிசைன் பண்ணிருப்பாங்க. இதோட ஃபவுண்டேஷன் வந்து எப்போ போட்டிருக்காங்க அப்படின்னா 1921 போட்டிருக்காங்க. அதுக்கப்புறமா கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து 1927 முடிஞ்சிருக்கு. இப்போ இருக்கிற இந்த பில்டிங் வந்து எந்த டெம்பிள பேஸ் பண்ணி பண்ணது அப்படின்னு பாப்புலரா சொல்றாங்கன்னா, மத்திய பிரதேஷ்ல 11th century சேர்ந்த சௌசத் யோகினி டெம்பிள், இந்த டெம்பிள பேஸ் பண்ணி தான் நம்மளோட இப்போதைய பார்லிமெண்ட் கட்டியிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. பூட்டான் எஸ்டாப்ளிஷஸ் ஃபார்மல் டைஸ் வித் ஜெர்மனி. பூட்டான் வந்து நம்மளோட நெய்பரிங் கண்ட்ரி. இவங்க வந்து ஜெர்மனி கூட இப்போ வந்து ஒரு ஃபார்மல் அக்ரிமெண்ட் மாதிரி சைன் பண்ணியிருக்காங்க. பூட்டான் பாத்தீங்கன்னா 1949ல இந்தியா கூட ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் அக்ரிமெண்ட் வந்து சைன் பண்ணிருப்பாங்க. அதுல இருந்து இந்தியாவும் பூட்டானும் ஃபாரின் பாலிசி இஷ்யூல சேர்ந்து தான் வந்து முடிவு எடுப்பாங்க. 2007 வரைக்கும் பாத்தீங்கன்னா பூட்டான் 22 கண்ட்ரிஸ் கூட மட்டும் தான் ட்ரேட் ரிலேஷன்ஷிப் வச்சிருந்தாங்க. அதுவும் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய கண்ட்ரிஸ், ஜப்பான், இந்த மாதிரி அவங்களுக்கு எய்ட் கொடுக்கக்கூடிய கண்ட்ரிஸ் கூட தான் அவங்க ரிலேஷன்ஷிப் வந்து வச்சிருந்தாங்க. அவங்க வந்து இப்போ இந்த மாதிரி மற்ற கண்ட்ரிஸ் கூட ரிலேஷன்ஷிப் வைக்கிறத இந்தியா வந்து வெல்கம் பண்ணியிருக்காங்க. இந்த 1949 ஃப்ரெண்ட்ஷிப் அக்ரிமெண்ட் பத்தி பார்க்கலாம். இந்த அக்ரிமெண்ட்ல என்னெல்லாம் சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து நேஷனல் ட்ரீட்மெண்ட். இப்போ பூட்டான்ல இருந்து அவங்களோட சிட்டிசன் வந்து நம்ம கண்ட்ரிக்கு வரும்போது அவங்களுக்கு நம்ம சிட்டிசனுக்கு என்ன ப்ரிவிலேஜஸ் இதெல்லாம் கொடுப்போமோ அதே ப்ரிவிலேஜஸ் வந்து அவங்களுக்கும் கொடுக்கணும். அதே மாதிரி நம்ம சிட்டிசன்ஸ் வந்து அங்க போகும்போது அவங்களும் அந்த மாதிரி நம்மள ட்ரீட் பண்ணுவாங்க. இது ஒரு ப்ரொவிஷனா இருந்திருக்கு. அதுக்கப்புறமா என்னன்னா, இப்போ பூட்டான் வந்து அவங்களோட ஃபாரின் பாலிசி விஷயத்துல இந்தியா கிட்ட கேட்டுதான் முடிவெடுப்பாங்க அப்படின்னு இந்த ட்ரீட்டில வந்து ஒரு ப்ரொவிஷன் இருந்திருக்கு. அதாவது இப்போ பூட்டான் வந்து யாரு கூடயாவது ரிலேஷன்ஷிப் வச்சுக்க போறாங்க அப்படின்னா இந்தியா கிட்ட கேட்டு கலந்து ஆலோசிச்சு இந்தியாவோட ஐடியாவை கேட்டுட்டு தான் அவங்க அந்த கண்ட்ரி கூட ரிலேஷன்ஷிப் வச்சுப்பாங்க. இந்த மாதிரி தான் 1949 ட்ரீட்டில இருந்திருக்கு. அதுக்கப்புறமா என்ன ஆயிருக்குன்னா 2007ல இதை வந்து கொஞ்சம் மாத்திருக்காங்க. ஆர்டிகல் 2ல தான் இதை மென்ஷன் பண்ணிருக்காங்க. இதை வந்து சேஞ்ச் பண்ணிருக்காங்க. ஏன்னா பூட்டானுக்கும் அவங்களோட சாவர்னிட்டி வந்து இருக்குல்ல, அவங்களுக்கும் வந்து தனியா முடிவெடுக்கிற அந்த பவர் வந்து இருக்கு. அவங்களும் வந்து ஒரு இண்டிபெண்டன்ட் கண்ட்ரி அப்படிங்கிறதுனால 2007 அமெண்ட்மெண்ட் படி அதுக்கப்புறமா பூட்டான் வந்து ஃபாரின் பாலிசிஸ்ல ஏதாவது முடிவெடுக்கணும் அப்படின்னா இந்தியாவோட கைடன்ஸ் வந்து கேட்க தேவையில்லை அப்படின்னு இந்த ட்ரீட்டில வந்து கொஞ்சம் சேஞ்சஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஆனா மற்ற ஃபீல்ட்ஸ், எக்கனாமிக் சைடு, கல்ச்சுரல் சைட்லாம் 2 கண்ட்ரியும் கோஆபரேட்டிவா இருக்கணும் அப்படின்னு இந்த ட்ரீட்டில வந்து போட்டிருக்காங்க. கேபினட் ஓகேஸ் மெர்ஜர் ஆஃப் லக்ஷ்மி விலாஸ் பேங்க் வித் டிபிஎஸ் பேங்க் ஆஃப் இந்தியா. லக்ஷ்மி விலாஸ் பேங்க் இஷ்யூ என்ன அப்படின்னா, இவங்க வந்து ஒரு சென்னை பேஸ்ட் பேங்க். இவங்களுக்கு வந்து 563 பிரான்ச்சஸ் வந்து இருக்காங்க. இந்த பேங்க்ல பாத்தீங்கன்னா கண்டினியூஸா 3 இயர்ஸா ரொம்ப லாஸ் வந்து ஏற்பட்டிருக்கு. அந்த பேங்க்ல வந்து டெபாசிட் பண்ணவங்களோட எண்ணிக்கை வந்து ரொம்ப கம்மியா இருக்கு. அதுக்கப்புறமா நிறைய பேர் அவங்களோட டெபாசிட்ஸை வந்து வித்ட்ரா பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போ ஜூன் மந்த் பாத்தீங்கன்னா அவங்களோட லாஸ் வந்து 112 கோடி அப்படின்னு மென்ஷன் பண்ணிருக்காங்க. இதே செப்டம்பர் மந்த்ல அவங்களோட லாஸ் வந்து 397 crore வந்து மாறி இருக்கு. அது மட்டும் இல்ல, நான் பெர்ஃபார்மிங் அசட்ஸ், பேட் லோன்ஸ் இருக்கும்ல, நிறைய பேர் வந்து கடன் வாங்கிட்டு திருப்பி கட்டாம இருப்பாங்கல்ல, இது வந்து அவங்களோட பேங்க்ல வந்து 25.4% வந்து அதிகமாயிருக்கு. இந்த மாதிரி ரொம்ப நஷ்டத்துல போனதுனால
நவம்பர் 16ல ஆர்பிஐ வந்து லக்ஷ்மி விலாஸ் பேங்குக்கு வந்து மொரட்டோரியம் வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. நவம்பர் 16ல இருந்து டிசம்பர் 16 வரைக்கும் இந்த மொரட்டோரியம் பீரியட் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. மொரட்டோரியம் அப்படின்னா என்னன்னா, இப்போ நீங்க அந்த பேங்க்ல வந்து டெபாசிட் பண்ணி வச்சிருக்கீங்க அப்படின்னா உங்களோட டெபாசிட்ல இருந்து இந்த 1 மந்த் பீரியட் இருக்குல்ல, நவம்பர் 16ல இருந்து டிசம்பர் 16 இந்த மொரட்டோரியம் பீரியட்ல உங்களோட அக்கௌண்ட்ல இருந்து நீங்க 25,000 மட்டும்தான் வித்ட்ரா பண்ணிக்க முடியும். அதே மாதிரி நீங்க யாருக்கோ செக் கொடுக்குறீங்க அப்படின்னாலும் நீங்க 25,000க்கு மட்டும்தான் கொடுக்க முடியும். 25,000க்கு மேல உங்களால உங்களோட பணத்தையே எடுக்க முடியாது இந்த பீரியட்ல. அப்படி எடுக்கணும், அவசரமா எனக்கு வேணும் அப்படின்னா நீங்க ஆர்பிஐ கிட்ட அப்ளிகேஷன் வாங்கி அப்படிலாம் பர்மிஷன் வாங்கினா மட்டும்தான் அந்த பணத்தை எடுக்க முடியும். இந்த மாதிரி மொரட்டோரியம் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஏன்னா அந்த பேங்க்ல காசே இல்லை வித்ட்ரா பண்றதுக்கு, அதனாலதான் இந்த மாதிரி ஒரு மொரட்டோரியம் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. இப்போ வந்து நம்ம கவர்மெண்ட் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா இந்த லக்ஷ்மி விலாஸ் பேங்கையும் இந்த டிபிஎஸ்னு இன்னொரு பேங்கையும் வந்து மெர்ஜ் பண்ணிட்டாங்க. அதனால இனிமே லக்ஷ்மி விலாஸ் பேங்க் அப்படிங்கிறது கிடையாது, அது வந்து டிபிஎஸ் பேங்கா வந்து ஒர்க் ஆகும். ஸோ இனிமே லக்ஷ்மி விலாஸ் பேங்க்ல வந்து டெபாசிட் பண்ணவங்க இந்த டிபிஎஸ் பேங்கோட பிரான்ச்ல போய் அவங்களோட பணத்தை எடுத்துக்கலாம். ரெண்டுமே ஒன்னாயிடுச்சு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இனிமே வந்து இந்த மொரட்டோரியமும் கிடையாது, ஏன்னா 2 பேங்கும் ஒன்னாக்கிட்டாங்கல்ல. ஸோ அவங்க பிரான்ச்ல இருந்து நம்மளோட காசு வந்து எடுத்துக்கலாம். கவர்மெண்ட் அலாட்ஸ் 2,000 crore ஃபார் இன்ஃப்ரா ஃபண்டிங். கவர்மெண்ட் வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட்ஸ்க்கு வந்து ஃபண்ட் கொடுக்கறதுக்காக, லோன் கொடுக்கறதுக்காக ஒரு 6,000 crore இந்த நேஷனல் இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபண்ட் அப்படிங்கிற பிளாட்ஃபார்ம்ல வந்து இன்ஃபியூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த நேஷனல் இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபண்ட் பாத்தீங்கன்னா ஒரு டெப்ட் ஃபைனான்சிங் பிளாட்ஃபார்ம். கடன் கொடுப்பாங்கல்ல அந்த மாதிரி ஒரு இன்ஸ்டிடியூஷன். இவங்க எதுக்காக மட்டும் கடன் கொடுப்பாங்க அப்படின்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட்ஸ்க்கு மட்டும் கடன் கொடுப்பாங்க. இந்த ஃபண்டை வந்து எப்போ கவர்மெண்ட் செட்டப் பண்ணிருக்காங்க அப்படின்னா 2015ல செட்டப் பண்ணிருக்காங்க. இப்போ கவர்மெண்ட் வந்து 6,000 crores வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட்ஸ்க்காக ஒதுக்கியிருக்காங்க. இந்த 6,000 crore 2,000 crores மட்டும் இந்த இயர் இந்த என்ஐஎஃப் வந்து கடனா வந்து கொடுக்க போறதா சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமா கவர்மெண்ட் நெக்ஸ்ட் 5 yearsல இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் செக்டாரை வந்து டெவலப் பண்றதுக்காக 1 lakh crore வந்து லோன் வந்து கொடுக்க போறாங்களாம். இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் லோன்ஸை வந்து இந்த நேஷனல் இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபண்ட் மூலமா கவர்மெண்ட் வந்து கொடுக்க போறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு நியூஸ் அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஸோ மச்.